ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம், யார பத்தி பேச போறோம் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி இவங்கள பத்தி நாம நெறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். ஏன் அப்டின்னா, இப்பலாம் இவங்களோட மேல தான் நெறைய கான்ட்ரோவர்சியான விஷயங்கள், நெறைய விமர்சனங்கள், நெறைய சர்ச்சைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது என்னன்றது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீப்பா சொல்லணும். ஒவ்வொன்னத்தையும் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் திரும்பவும் நாம வந்து அவங்கள பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஸோ அவங்க வேற யாரும் இல்ல. சூர்யா அண்ட் ஜோதிகாவ பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ அவங்கள பத்தி பேச என்ன இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா டே பை டே இப்ப அவங்க ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க சோசியல் மீடியால. அப்படி இருக்கும்போது டெய்லி அவங்க சோசியல் மீடியால என்னென்ன பண்றாங்க, அவங்கள பத்தின என்னென்ன விஷயங்கள் வருது, ஸோ என்ன விமர்சனங்கள் வருது, சினிமால என்ன பண்றாங்க, பெர்சனலா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசப்பட்டுகிட்டு இருக்கு சூர்யா, ஜோதிகாவ பொறுத்தவரைக்கும். மேபி அது வந்து அவங்களோட டைமிங்கா இல்லாட்டி உண்மையிலேயே அவங்க பெரிய ஆளா இருக்கிறதுனால அவங்கள பத்தி பேசினாதான் இன்னைக்கு பொழுதே போகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா அவங்கள பத்தின விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது ஏற்கனவே சூர்யா ஃபேமிலிக்கும் அண்ட் ஜோதிகாவுக்கும் நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் இவங்க வந்துட்டு சென்னையை விட்டு மும்பைல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியும் போச்சு. அதுக்கப்புறம் சூர்யா அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து நாங்க எந்த ஒரு பிரச்சனைக்காகலாம் போகல, எங்களுக்கா விருப்பப்பட்டது என் ஒய்ஃப்க்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்காக அவங்க ஃபேமிலியோட அவங்க இருக்கிறதுக்கு நான் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்லாம பசங்களோட படிப்பெல்லாம் அங்கதான் நல்லா இருக்கு, அதனால நான் அங்க போறேன், என்னோட குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக நான் அங்க போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி பதிலுமே சூர்யா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிகா போடுற ட்ரெஸ் பத்தி பேசினாங்க, ஜோதிகா பேசுற தமிழை பத்தி பேசினாங்க. ஜோதிகா வந்து தமிழை தூக்கி பிடிச்சு பேசுறாங்க, சூர்யா வந்து ஹிந்தியை தூக்கி பிடிச்சு பேசுறாரு. அப்படி இருக்கும்போது சூர்யா பேசுறத வந்துட்டு சரிப்படுத்துறதுக்கு ஜோதிகா பேசுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க, இன்னொருத்தர் இப்படி சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. இப்ப டோட்டலாவே பாத்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு நிறைய கான்ட்ரவர்சி போக்கிட்டே இருந்துச்சு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா சூர்யா வந்து கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு ஏதோ ஒரு படங்கள் கொடுத்துக்கிட்டு வந்திருந்தாரு. சோ அந்த வகையில ஒரு சில படங்கள் வந்து லாஸ்டா வருது சரியா போகல. சோ ரொம்ப பெருசா எதிர்பார்த்தது கங்குவா படம், அந்த படமும் சரியா போகல. அதுல வந்து ஜோதிகா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அதை வச்சு சுஜி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எதை தொட்டாலும் எதை பார்த்தாலும் எதை பத்தி பேசினாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்ப வந்து நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்ததா சூர்யா நடிச்சு முடிச்ச ரெட்ரோ படம் வந்துட்டு வெளியாக போகுது. அதுவும் மே 1 அது வந்துட்டு வெளியாக போகுது. அதை பத்தின வீடியோ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அந்த பிரம்மாண்டமான விழா வந்துட்டு இப்ப நேரு ஸ்டேடியம்ல நடந்தது. ஆனா அதுலயும் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சூர்யாவோட முக்கியமான ஒரு படம் ஆடியோ லான்ச் நடக்குது, அந்த படத்தோட வெளியீட்டு விழா நடக்குது. அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு எப்பவுமே பேக் போனா நிழலா இருக்கக்கூடிய வைஃப் ஜோதிகா ஏன் வரல, அவங்களோட பசங்க ஏன் வரல, இவங்க சம்பந்தப்பட்ட யாரும் ஏன் வரல, எப்பயும் போல சிவகுமார் அவங்களோட வைஃப் இவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஏன் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டோட ப்ரமோஷனுக்கு வைஃப் வரல, அவ்வளோ என்ன அவங்க பிஸியா, ஹஸ்பண்டை விட அவங்க பிஸியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப நடந்த அந்த விழாக்கு ஜோதிகா வரல அப்படின்றதுதான் இங்க ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது, பேசப்படுது. ஆனா அவங்க வராததுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். மேபி அவங்க பர்சனல் ரீசன் இருக்கலாம், ஏதாவது தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நெட்டிசன்கள்லாம் ஏதாவது ஒரு சின்ன இன்ட்டு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நார்மலா சிவகுமார் என்ன ஆசைப்பட்டாரு அப்படின்னா, அவங்க 2 பேர், அதாவது சிவகுமார் அவங்க வைஃப் உயிரோட இருக்கிற வரைக்கும் குடும்பம் பிரியக்கூடாது, ஒன்னா இருக்கணும், என்னோட பேரம் பேத்தி எல்லாரும் நாங்க வந்து ஒன்னாதான் இருக்கணும், ஒரே வீட்டுல இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஆசை மட்டும் கொஞ்சம் நிறைவேறாம போயிடுச்சு. ஏன்னா வந்து சூர்யா அண்ட் ஜோதிகா தனியா அதுவும் மும்பைல போய் செட்டில் ஆனதுனால அதுல இருந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. ஆனா அதுவே பெருசா நடந்துகிட்டு இருக்கு இங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்களோட ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்க. சோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி நம்மளும் நம்மளோட வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவோட ரசிகர்களுமே இப்ப வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஏன் ஜோதிகா வரலன்னு சொல்லி. சோ அதுக்குமே ஜோதிகா சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆன்சர் இருக்கு. தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாலதான் நான் வரல சென்னைக்கு, என்னால வர முடியல, பட் நான் அவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் வர முடியல. ஆனா படத்துக்கு நான் வந்து ஃபர்ஸ்டா பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கோ இல்லையோ, இதுதான் நமக்கு ஒரு கண்டென்ட் நினைச்சிட்டு எல்லாரும் எடுத்து பேசுறாங்க. பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. சூர்யா அவரோட வேலை அவர் ரொம்பவே வந்து ஸ்மார்ட்டாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் போய்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் யாரும் வந்து கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜோதிகா பல முறை சொல்லியிருக்காங்க. பெண்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஹஸ்பண்ட் பின்னாடியே போறது அந்த பெண்களோட வேலை கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பொழப்பா வந்து வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் இதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ வந்துட்டு சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு நடுவுல சிவகுமார் வந்து இதுக்கு தான் நான் அப்பவே சினிமால நடிக்கிற பொண்ணு வேணாம் அப்படின்னு சொன்னன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு முன்னாடி. சோ அதுவுமே இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி எல்லாருமே வந்து போட்டு நெட்டிசன்கள்லாம் வந்து சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்கள வந்துட்டு பேசியே பிரிச்சுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க. அவங்களோட லைஃப்ல அவங்கவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு எல்லாரும் கரெக்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வழியில அவங்க போய்க்கிட்டு இருக்காங்க. சோ அஜித் சொன்ன மாதிரி அவங்க வாழல, அவங்க வாழுக அப்படின்னு நம்ம சொல்றத விட, நம்ம வாழணும், நம்ம எப்போ வாழப் போறோம், அத மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஒரு மோட்டிவே. சோ உங்களுக்கு சூர்யா அண்ட் ஜோதிகா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த கப்புள் வந்து ரொம்பவே கியூட்டான கப்புள். அந்த ஃபேமிலி ரொம்ப சூப்பரான ஃபேமிலி. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து நமக்கு கிடைக்கலையே அப்படின்லாம் வந்து நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும், சினிமா நடிகர், நடிகைகள பத்தியும் நடக்கக்கூடிய நெறைய விஷயங்கள், நெறைய சுவாரஸ்யமான உண்மைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.